ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவையில் 30வது பாட்டு. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழியார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்டவாற்றை அணிப்புதுவை பைங்கமல தன்தறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டும் மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கு திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். எப்படி சொல்றாங்க பார்க்கலாமா? திருப்பார்கடலை கடைந்த கண்ணனே, சந்திரனை போன்ற முகத்தை உடைய பெண்கள் சென்று வணங்கி ஆயர்பாடியில் பாவை நோன்பிருந்து தேவையானவற்றை பெற்ற விவரத்தை அழகிய திருவல்லிபுதூரில் தோன்றிய தாமரை மலர் மாலை அணிந்த பெரியாழ்வாரின் மகளான ஆண்டாள் பாடியவை 30 பாசுரங்கள். அடியவர் கூட்டமாக கூடி அனுபவிப்பவை. இத்தகைய தமிழ் பிரபந்தமான இத்திருப்பாவை 30 பாசுரங்களையும் நாள்தோறும் தவறாமல் இவ்வுலகத்தில் இப்படியே உரைப்பவர் பெரிய மலை போன்ற 4 தோள்களும் சிவந்த கண்களுமுடைய முகமும் பொருந்திய திருமாலினால் எங்கும் அவனது அருளை பெற்று பேரின்பம் அடைவர். எங்கும் அவரது அருளை பெற்று பேரின்பம் அடைவர். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த பாட்டை பாடி பார்க்கலாமா? வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழியார் சென்றிரஞ்சி வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணை புதுவை அங்கை பறை கொண்ட வாற்றை அணை புதுவை பைங்கமல தந்தறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன பைங்கமல தந்தறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30ம் தப்பமே இங்கி பரிசுரைப்ப ஈரிரண்டும் மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கு திருவருள் பெற்றின்புருவ எம்பாவாய். எங்கும் திருவருள் பெற்றின்புருவர் எம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.